தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இந்த படத்தில் அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டரில் வந்து விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. கோட் படத்துக்கு அப்புறம் வினோத் இயக்கத்தில் வந்து ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் சமந்தா அவர்கள் தான் வந்து ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே விஜய் கூட சமந்தா நடித்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனுச்சு. கத்தி, மெர்சல் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனுச்சு. தெறி வந்து சூப்பர் ஹிட் ஆனுச்சு. இப்ப 4வது முறையா விஜயும் சமந்தாவும் வந்து நடிக்க போறாங்க. இந்த படம் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கதையா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து மியூசிக் பண்றாரு. வழக்கமா விஜய் படத்துக்கு அனிருத் அவர்கள் ரொம்பவே நல்லா மியூசிக் பண்ணுவாரு. அதுவும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுனால வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரொம்பவே மியூசிக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படம் 2025ஆம் வருஷம் வந்து வெளியாகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2026 எலக்ஷன் வருது. அவர் 1 வருஷமாவது தொடர்ந்து வந்து எலக்ஷன் பணியில வந்து ஈடுபடுவாரு அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் மாரி திரும்பியும் அவர் வந்து படத்துல வந்து நடிப்பாரா? இல்லைன்னா வந்து தொடர்ந்து வந்து அரசியல்ல இருப்பாரா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.